எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு பொரியல். அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சுக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது, அதுவும் நிறைய சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லதுன்னு. அப்புறம் மிளகாய் குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது உரப்பாக இருக்கும், அதனால் பழுத்த பழமாக பார்த்து ஒரு 2 சேர்த்துக்கிறேன். கம்மி உரப்பு இருந்தால் போட, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால 2 பழமாக பார்த்து மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஆல்ரெடி 1 மணி நேரம் முன்னாடியேவும் தண்ணியில் நனைய போட்டு அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு. இப்போ நம்ம வதங்குறப்ப தேவையான உப்பும் அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நிறைய போட்டதுனால நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயும் தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அடுப்பு அமர்த்தியாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். தேங்காவை சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அதை துருவி போட்டிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங்